கைக்கு கைக்குழி கரெக்டாக தான் கட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் ஒரு கைக்கு தான் வருது, இன்னொரு கைக்கு பேக் பார்ட் பக்கம் போயிடுது. அங்கே நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா இப்போ கைக்குழி நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். 2 கையுமே ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் தான் வரணும். அந்த கைக்குழி கட் பண்ணது ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் தான் வரணும். அது மாதிரி எப்படி கட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 கைக்குமே லைனிங்கை வந்து அடித்து திருப்பி அழகாக பதிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து கைக்குழி மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு கையோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு கையோடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். இது ஒன்றா இருக்கும்போது தான் நம்மளுக்கு ரெண்டுமே நம்ம வெட்டுற கைக்குழி வந்து ரெண்டுமே ஒரே பக்கம் வரும். இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இங்கே வீ கட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்லீவோடைய சென்டரில், அது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றா வச்சதுக்கப்புறமா நம்ம கைக்குழி மார்க் பண்ணணும். இந்த இடம் வந்து நம்ம 1.5 இன்ச்சு எப்போவுமே தையலுக்கான அளவு விடுவோம். இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் டேப் வச்சுட்டு இதை மடிக்கிறோம். மடித்து இதனுடைய சென்டரில் இப்படி ஒரு மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் கைக்குழிக்காக. இப்போது இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதிலேருந்து அந்த 1/2 இன்ச்சை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணுறோம். இந்த கிராஸ் எங்கே முடியணும், இங்கே வீ கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் முடியணும் இந்த மார்க்கிங். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கணும். நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இடம் வந்து நம்ம கைக்குழி கட் பண்ணியிருக்கோம், அது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி இன்ட்டு போட்டு வைக்கிறோம் 2 பக்கமும். இப்போ இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இதை நம்ம பிரித்தோம்னா ரெண்டுமே நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் தான் வரும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் போகாமல் ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதுதான் கரெக்டான மெத்தட். நீங்களும் கைக்குழி கட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி படிச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.